ஆமா, நீங்க என்ன இவ்வளவு சீக்கிரம் ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க? அதுவா, ஒரு புது கம்பெனில ஆர்டர் விஷயமா கிளையண்ட் உங்களை உடனே பார்க்க வர சொன்னாங்க. கால் பண்ணி சொல்ற அளவுக்கு டைம் இல்ல, அதான் நேர்ல வந்து சொல்லி குறிட்டு பண்ணணும் வந்தேன். உங்களுக்கு ஒன்றும் முக்கியமான வேலை இல்லைல்ல, போலாம்ல? ஏங்க, நம்ம வேலை அதுதானேங்க. ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். தம்பி, சொல்லுங்கம்மா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. இல்ல, இங்க பேசினா அவ கேட்டா சத்தம் போடுவா. நீங்க கொஞ்சம் பின்னாடி பக்கம் வரீங்களா? வாங்க. ஹலோ. ஏங்க, நான் கனகா பேசுறேன். எங்க இருக்கீங்க? சொல்லுங்க, கடையில தான் இருக்கேன். என்னங்க, ஏதாவது பொருள் வேணுமா? அது எதுக்கு? உங்களால இங்க எங்க வீடே அல்லோலப்பட்டு இருக்கு. என்னாலயா? என்னங்க சொல்றீங்க? அட ஆமாங்க, எப்பவுமே ஒத்துமையா இருக்கிற எங்க அத்தையும் வினோதினியும் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீங்க தாங்க. என்னங்க புது குண்டை தூக்கி போடுறீங்க? நான் என்ன பண்ணேன்? ஐயோ, நீங்க என்ன பண்ணீங்களா? நேத்து நீங்க கோயில வினோதினி கிட்ட அப்படி என்ன பேசுனீங்க? அத வச்சுதான் கீழே எங்க வீட்டுல பூகம்பமே வெடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் தப்பா எதுவுமே பேசலீங்களே. கோவில்ல அம்மாவை பார்த்தேன், அம்மா முகம் வாடி இருந்துச்சு. என்னமான்னு கேட்டேன், காரணத்தை சொன்னாங்க. அது சம்பந்தமா வினோதினிட்ட பேசினேன், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? என்னங்க நீங்க இப்படி ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா உங்களால இங்க வீடே 2ஆ இருக்கு. வினோதினி பயங்கர கோவமா இருக்கா. இல்லீங்களே, நான் அவங்க கிட்ட பேசி சமாதானப்படுத்தி சிரிக்க வச்சுட்டேனே. என்கிட்ட பேசும்போது சிரிச்சு சிரிச்சு தானே பேசினாங்க. ஓ, இது வேற நடந்திருக்கா? ஐயோ, சரி சரி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்க பாருங்க, இங்க உங்களாலதான் பிரச்சனை வந்திருக்கு. நீங்க இங்க வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு கேளுங்க, வாங்க. ஏங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் வந்து எப்படிங்க கேக்குறது? எப்படின்னா, அதான் கோயில்ல வினோதினை சிரிக்க வச்சுன்னு சொன்னீங்களே, அதே மாதிரி வாங்க எங்க வீட்டுக்கு வந்து சிரிக்க வைங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் அப்ப ஏதோ பேசுனேன், அவங்களும் சிரிச்சிட்டாங்க. நினைச்ச போதெல்லாம் அவங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு நான் என்ன ஜோக்கரா? இத பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்க பிரச்சனை பெருசாகி வீடு 2 ஆகிறதுக்குள்ள நீங்க சீக்கிரமா வந்து சரி பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி நான் தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னேன்னு காட்டிக்காதீங்க. அப்புறம் என் மேலதான் கோவப்படுவாங்க. அப்படியே வரும்போது ஒரு 1/4 கிலோ புளி எடுத்துட்டு வரீங்களா? சரிங்க, வச்சிடுறேன். இந்த புளி கேட்டது ரசம் வைக்கிறதுக்காக இல்ல, அந்த வாசு வயித்துல புளிய கரைக்கிறதுக்கு.